ஹலோ கைஸ், நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு பண்டைய கிராமத்துக்கு போகிறோம். இப்போது அது எப்படின்னு சொன்னால் ஒரு வியக்கத்தக்கமான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சுங்க எங்களுக்கு. ஏன்னா இயற்கை முறையில் வந்து சமைச்சு கிராமத்து வாழ்க்கையை வந்து பழைய காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒரு டைப்பை வந்து நாங்கள் பார்த்தோம். அதில் வந்து சாப்பாடு வந்து சொல்ல வேணால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அங்கே எந்த விதமான நவீன உபகரணம் இல்லாமல் பழைய காலத்தில் எப்படி சமைச்சு சாப்பாட்டாங்க, என்ன செஞ்சாங்க, அரிசி குத்துற முறைகள் எல்லாம் போட்டிக்கிறாங்க. அதோடு சேர்த்து மண்பாண்டங்கள்லாம் எங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க. அந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். எவ்வளோ நாங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த காற்று, இந்த சத்தம், இந்த தாமரைப்பூவோட வாசமெல்லாம் அனுபவிக்கிறது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டூரை நீங்கள் அடிக்கணுங்க. நான் இப்போ மாட்டு வண்டியில் போகிறோம். நானும் எங்களோட ஃப்ரூவும் எங்களோட ஃபேமிலி. ஆமாம், நாங்கள் இப்போ மாட்டு வண்டிக்கு ஏற போகிறோம். முன்னுக்குள்ளே மாட்டு வண்டி தான் எங்களுக்கு சொல்லிக்கிறோம். மாட்டு வண்டியில் போனால ஐயா இந்த வியூவை பாருங்க. இந்த போட்டில் தான் நாங்கள் போட்டுருவோம் இப்போ சஃபாரி. அதுக்கு பிறகு தான் அந்த போட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க இவங்க. ஸோ அப்படின்னு சொல்லி பெரிய பாருங்க எப்படி செஞ்சுக்கிறாங்கன்னு. பறந்துட வச்சு இவங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லணுங்க. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் திங் இது ஹேப்பன்ட். என்ன சொன்னால் எங்களோட பேக்கேஜில் வந்து குளத்தில் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கிராமத்து டைப்பில் ஒரு சாப்பாடுன்னு சொன்னாங்க. பட் இவங்க குளத்தில் கூப்பிட்டு போய் அங்கேயே தாமரை இலை, தாமரை பூ எல்லாம் பிச்சு அவங்க ஒரு டிசைனோட செஞ்சாங்க, கேப் மாதிரி. அதுக்கப்புறம் தாமரை பூவால் செஞ்சாங்க ஒரு ரோஜா பூ மாதிரி ஒரு கொத்து, தாமரைப்பூ மாலை. இதெல்லாம் ஒரு அவங்களோட டேலண்ட்டை வந்து பாராட்டி ஆகணும். அப்படி சூப்பராக செஞ்சாங்க. அது குறிப்பிட்ட ஒரு டைமில் செஞ்சாங்க. ஒரு வித்தின் 5 மினிட்ஸில் செஞ்சாங்க. இது வந்து நீங்கள் எப்படின்னு பாருங்கள் இந்த வீடியோ. உங்களுக்கு பார்த்தாலே ஒரு புதுவித அனுபவம் ஆகிக்கும். நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க அந்த போட்டில். இவங்க கூப்பிட்டு போவாங்க, கூப்பிட்டு போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வித் ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் தான் இது. இது வந்து என்னென்னு சொன்னால் எங்களுக்கு 3000 கிடச்சிது. இன்னும் 2500க்கெல்லாம் இன்னும் வேறு ஏரியாவில் இயக்கிட்டு சொன்னாங்க. பட் 3000க்கு இது வந்து ஒர்த். ஏன்னா அந்த சாப்பாடே வந்து அப்படி ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதோட சேர்த்து இந்த போட் சஃபாரி, அதுக்கப்புறம் மாட்டு வண்டி, இது அந்த இதோட சேர்த்து தான் இதெல்லாம் ப்ரைஸுக்கு வந்தது. ஸோ அது வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் இப்போ போகிறவங்க இப்போ சாப்பிட்றது போகிறோம். அங்கே போய் பார்க்கணும் நினைக்கிறேன். டூர் கைட் மாதிரி அவர் எங்களை கூப்பிட்டு போகிறாரு. இப்போது இப்போ இறங்கி போகிறோம். நீங்கள் சாப்பாடு இதுன்ற இடம் இது வந்து ஒருத்தர் வாராரு. இவரை பார்த்தா எங்களுக்கு எப்படியும் பயம். வாங்க. இவங்களோட தோட்டத்திலே வந்து நாட்டி விளைக்கிற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் இங்கே வச்சுக்கிறாங்க. இந்த வந்து ஒரு லேடி இருந்தாங்க. லேடியோட சேர்த்து அவங்களோட ஹஸ்பண்ட் இருந்தாங்க. இது கப்புள்ஸ் ஒன்று தான் இதை ரெஸ்டாரண்ட்டை பண்ணுறாங்க, நேச்சுரல் டைப் ரெஸ்டாரண்ட். பட் பண்டைய காலத்தில் எப்படி செஞ்சாங்க அந்த விஷயமெல்லாம் அவங்க செஞ்சு காட்டுவாங்க. இது அரிசி எப்படி குத்தி கிரைண்ட் பண்ணி அந்த அரிசை வந்து எப்படி அந்த தோலெல்லாம் வேறு ஆக்குறதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டினாங்க. இது வந்து ஒரு யங் கப்பல், 2 பேரும் இளம் வயது கப்பல்ஸ் தான். ஆனால் அவங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நடத்துகிற முறை வந்து ரொம்பவுமே பாராட்டத்தக்கது. இவங்க கொடுத்த வரவேற்பு வந்து சூப்பராக இருந்தது. நான் வீடியோவில் முன்னுக்கு போட்டிக்கிறேன். நம்மளுக்கு அந்த ரபான்னு சொல்கிற அந்த டொல்கியா அந்த இதெல்லாம் தட்டி தான் வரவேற்றாங்க. நல்ல ஒரு இதாக இருந்துச்சு.
කාමත් මේ කට්ටිය යූස් කරනවද මේවා? මේ පැත්ත. ඔයගොල්ලෝ කොහෙද? මේ පාරේ යන්න. ඉදරම වැසෙයිද? இது பாரு எப்படி போகுது பாரு. சின்ன வயசில் நாங்கள் இதெல்லாம் பார்த்து வளர்ந்த ஆளுங்க தான். பட் அது வந்து ரொம்ப நாளாக அதுக்கப்புறம் அது இல்லாமல் போயிடுச்சு. கிரைண்டர் அந்த இந்த மெஷின்லாம் வந்ததுக்கப்புறம். பட் இதை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கிராமத்து வாழ்க்கை அப்படியே இங்கே வாழ்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு அருமையாகவும் சந்தோஷமாகவும் அமைக்குது பார்க்கறதுக்கு. இப்படியே இந்த இயற்கையை பார்த்துட்டு ரசிச்சுட்டிக்கிற கேப்பில் வந்து அவங்க சமைச்சிட்டாங்க. அந்த கேப்பில் ஒரு வித்தின் ½ எல்லாத்தையும் சமைச்சாங்க. அதில் வந்து ஒயிட் ரைஸ், பாரிக் ரைஸ், அதோடு சேர்த்து அந்த தேங்காய் பூ சம்பல்னு சொல்லுவாங்க, அந்த சம்பல் இருந்துச்சு. இப்போ இன்னொரு பச்சை கீரை வகை இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி பப்படம் வச்சுருந்தாங்க. பப்படத்தோடு சேர்த்து வட்டக்காய் கறி வச்சுருந்தாங்க. வட்டக்கோடு சேர்த்து அந்த கத்திரிக்காய் பொரித்தது, ஒரு மேங்கோவில் வந்து ஒரு பிக்கல் மாதிரி செஞ்சுருந்தாங்க. இதோடு சேர்த்து மீன் வந்து குளத்து மீன் அப்படியே பிடிச்சி அங்கே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. பார்த்தா எப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு 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 கிராமத்தில் உட்காந்து சாப்பிட்ற அந்த ஃபீலிங் அப்படியே கிடச்சிது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்கிறோம். நல்லா இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் மண் சட்டியில் வந்து மண் பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட அந்த ஆரோமா அந்த ஸ்மெல்லோட வந்து அந்த ஃபுட்டோட ஸ்மெல் அப்படியே அந்த மண் சட்டியில் குக் பண்ணும்போது வருமே, அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. அந்த ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. மிச்சமே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இதை அனுபவித்து பார்த்தா தான் விளங்கும் எப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்களும் கப்பல்ஸாக எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னு நினச்சா நீங்கள் வந்து இந்த மாதிரி டூரை வந்து மிஸ் பண்ண வேணாம். இது ஏன்னா ஒரு வெறும் 3000 தான் ஒருத்தருக்கு. இங்கே 2 பேருக்குமே ஒரு 6000 தான் முடிஞ்சது எல்லாமே. கம்ப்ளீட்லி 6000க்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்ஸ் உண்டு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு நாங்கள் எடுத்தோம். நீங்களும் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா, இல்லைன்னா ஸ்ரீலங்காவில் இருந்தீங்கன்னா, தம்புல்லையில் இருக்கிற சீகிரியாவில் வந்து இந்த வில்லேஜ் இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்களும் எடுத்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். அதோட சேர்த்து இந்த மாட்டு வண்டி ரைடிங், அடுத்தது இந்த போட் ரைடிங் எல்லாம் எல்லா இடத்துலையும் இப்போ ஈக்குதான்னு சொல்லி தேடி தான் பார்க்கணும். அப்படி இருக்குது. பட் இங்கே வந்தீங்கன்னா ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஹைலி ரெக்கமெண்டட் சீகிரியா தம்புல்ல.